ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் நமக்காக உயிரை கொடுத்து தன்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப பியோரானதுன்னு சொல்லி நிரூபித்திருக்கிறார். சோ அந்த மாதிரி தியாகம் யாராலையுமே பண்ண முடியாது. அப்படி பண்ணினாலும் அது பிரயோஜனமற்றதான் இருக்கும். உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருக்கிறார். சோ நாம அவருடைய கற்பனைகளை கீழ்ப்படியணும். அவர் சொல்லியிருக்கிற எல்லாவற்றுக்கும் நம்ம கீழ்ப்படிந்து அவர் சொல்றது எல்லாத்தையும் நாம செய்தோம்னா நமக்கு அவர் சிநேகிதரா இருப்பார். சோ நம்மளை ஊழியக்காரரா நினைக்க போறது இல்ல, நம்மள சிநேகிதரா நினைச்சு அவர் செய்கிற எல்லா விஷயங்களும் நமக்கு தெரிவிக்க போகிறார் இல்லையா? சோ அவர் நமக்காக தியாக அன்பை செய்திருக்கிறார். அந்த தியாக அன்பை நாம புரிந்து கொண்டு நம்ம உலக பிரகாரமா இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவரை ஃப்ரெண்டா ஏற்றுக்கொண்டு அவர்தான் ஆபத்துல உதவுவார். ஏன்னா இந்த காலத்துல ஃப்ரெண்ட் எல்லாம் நம்பக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப்பே இல்லை இப்பெல்லாம். சோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ போல சிநேகிதரா இருக்கிறதுக்கு வேற யாருக்குமே தகுதி இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ நம்ம எப்படியெல்லாம் நினைத்துக்கொள்ளலாம், அண்ணனா நினைத்துக்கலாம், ஃப்ரெண்டா நினைத்துக்கலாம், மணவாளனா நினைத்து கொள்ளலாம். எல்லா உறவுகளிலும் அவர்தான் நமக்கு துணையா இருக்கக்கூடியவர். சோ ஃப்ரெண்ட் இன் நீட் இஸ் a friend indeed சொன்னா ஏசு கிறிஸ்துவதான் அதுல நம்ம கம்பேர் பண்ண முடியும். நமக்கு ஆபத்துன்னு வரும்போது ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவானவர் தான் உதவுவார். ஏசப்பா ஆண்டவரே எனக்கு உதவுங்க அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் தான் நமக்கு பிரச்சனைகள்லயும் நமக்கு உதவிகளை அனுப்புகிறார்.